அவன் நம்ம பெண்கள்லாம் ரொம்ப கருப்பு கரசிகள் சொல்லி சிகரெட் குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஆல்கஹால் குடிக்க மாட்டேங்க, இவங்க பீஸா பர்கர் சாப்பிட்டு இந்த அத்தைக்கு மீசை முளைச்சுன்னு சொல்றோமே, மீசை முளைக்குது, கேரா முளைக்குது, தாடி முளைக்குது, இங்க மிட் லைன்ல வருது. இந்த பீரியட் சில நேரம் நார்மலா இருக்கலாம், சில நேரம் கொஞ்சம் எக்ஸஸா போகலாம். சரியா? இன்னும் அந்த ஒரே ஆளுக்கு இந்த பீரியட் நல்லா இருக்கும், அடுத்த பீரியட் ஒரு மாதிரி, பட் தே நோ பீரியட் வந்துருமா? ஏன்னா யாராவது பக்கத்துல யாராவது பார்த்து அம்மா பார்க்கலாம், இல்ல ஊர்ல ஃபாரின்ல இருந்தாங்கன்னா என்னடா பிள்ளை படிக்க வச்சு பீரியட் வரல, அவங்க என்ன நினைப்பாங்க? தே மே நாட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். இப்ப நீங்க பேசுறப்ப ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, LH அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த LH அப்படின்ற ஹார்மோன் வந்து என்னென்ன செய்யும்? வெரி குட். see luteinizing ஹார்மோன், follicle stimulating ஹார்மோன் சொல்லுவோம். இப்போ நமக்கு மேலுக்குலாம் வந்து ஒரே ஒரு ஹார்மோன் தான், gonadotrophic GnRH சொல்லுவோம். மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். சரியா? அதை வந்து நம்ம இன்னும் சரியாவே என்ன பண்ண மாட்டேங்கிறோம், படிக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு தான் என்ன சொல்றது, அவேர்னஸ்க்கு அடுத்து ரொம்ப we need more funding. என்ன இது வந்து இதுக்கு ஒரு PCOD கிளினிக்னு ஒன்று வைக்கலாம். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல எல்லாம் வந்து என்ன வாரத்துல ஒரு நாள் சரி சண்டேயாக வைப்போம் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து மெஷர். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எண்டோக்ரைன் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ இந்த நியூ கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த கவர்மெண்ட் கேன் இன்ட்ரோடியூஸ் மோர். இப்ப அங்கங்க பிஜி சீட் எல்லாம் கூட்டுறோம். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, விமென்ஸ் டிபார்ட்மெண்ட்னால என்னன்னு தெரியல, நல்லாவே இல்லை. என்ன சோ இந்த FSHங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபாலிக்கல், அந்த விமனோட ஓவரி இருக்கு, அது ஒரு ப்ரிசைஸ். அத மாதிரி ஒரு ப்ரோக்ராம் என்னன்னு இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவோ ஃபாலிக்கல் இருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும், அது ரொம்ப கரெக்டா இந்த மாசம் இங்க, இந்த மாசம் அங்க ஒண்ணுதான். இந்த ஃபாலிக்கல் வந்து எப்படின்னா சின்ன சின்ன பலூன் மாதிரி இருக்கு, இதை பெருசாக்குறது தான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அந்த ஃபாலிக்கல்ல இருந்து தான் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் வரும், ஈஸ்ட்ரோஜன் எல்லாம் வரும். அந்த ஈஸ்ட்ரோஜன் தான் யூட்ரஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த எண்டோமெட்ரியத்தெல்லாம் இது பண்ணி தட் ப்ரிப்பேர்ஸ் த ஓவரி ஃபார் யூட்ரஸ் ஃபார் ஃபியூச்சர் பேபி. சரியா? இன்னொரு ஹார்மோன் தான் வந்து LH, லூட்டியனைசிங் ஹார்மோன். அதுவும் அந்த தீகா செல்ஸ், அந்த இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஓவரியை வந்து என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணி பிரைம் பண்ணி அந்த ஓவேரியன் ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம், ப்ரொஜெஸ்டரோன் சொல்லுவோம். இதுவும் சைக்கிளிக்கல் ஃபேக்ஷன்ல தான் வரும். சரியா? மென்னுக்கு அப்படி கிடையாது, அது வாட்டுக்கு என்ன பண்ணுது, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. சரியா? அதுக்கு ஒரு ஹார்மோன் தான். என்ன அந்த டெஸ்டோஸ்டிரோனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிகரெட்டோ கஞ்சா எல்லாம் ஆல்கஹால் எல்லாம் குடிச்சு டெஸ்டிஸ் என்ன பண்ணிக்கிறோம், பாலாக்கிக்கிறோம். இந்த பக்கம் என்ன பண்றோம், பெண்கள் நம்ம பெண்கள்லாம் ரொம்ப கருப்பு கரசிகள் சொல்லி சிகரெட் குடிக்க மாட்டேங்க, ஆல்கஹால் குடிக்க மாட்டேங்க, இவங்க பீஸா பர்கர் சாப்பிட்டு என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுல உட்காந்து சீரியஸ் பார்த்துக்கிட்டு என்ன சீரியஸா பாதர் அப்படின்றதுனால இந்த ஹார்மோன் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆயிடும். சரியா? இன்னும் ஒண்ணு என்ன ஆகுது அப்படின்னா அனதர் ஹார்மோன் எங்க சைட்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரியா? சோ இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா மேல் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரியா? அதனாலதான் என்ன ஆகுது, இந்த அத்தைக்கு மீசை முளைச்சுன்னு சொல்றோமே, மீசை முளைக்குது, கேரா முளைக்குது, தாடி முளைக்குது, இங்க மிட் லைன்ல வருது. சரியா? ரெண்டாவது என்ன அப்படின்னா அக்னி. அந்த அக்னிங்கிறது வந்து சாதாரண எல்லாத்துக்குமே வரும். இந்த இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்ற அக்னி என்ன ஆகுது அப்படின்னா அக்ரெசிவா இருக்குது, ரொம்ப டீப்பா இருக்கும், டிஸ்ஃபிகரிங். சரியா? இந்த மாதிரி இருக்கு. மோர் தேன் தட் பீரியட்ஸ் வந்து இந்த பீரியட்ஸே வந்து எப்படி சொல்றது, அது சம்திங் யூனிக். எப்படி ஓவரி வருதோ இந்த பீரியட் சில நேரம் நார்மலா இருக்கலாம், சில நேரம் கொஞ்சம் எக்ஸஸா போகலாம். சரியா? இன்னும் அந்த ஒரே ஆளுக்கு இந்த பீரியட் நல்லா இருக்கும், அடுத்த பீரியட் ஒரு மாதிரி, பட் தே நோ இந்த பீரியட்ல வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா சில நேரம் பீரியட்ஸே வராம போயிடலாம், இல்ல டிலே ஆகலாம். டிலே ஆச்சுனாலே நம்ம வீட்டுல என்ன நினைப்போம், ஐயோ. சரியா? வராமே போச்சுன்னா அவ்வளவுதான், இந்த பிள்ளைக்கு கல்யாணமே முடியாது. என்னடா இது கொஞ்சம் குண்டு பிள்ளை மூசி எல்லாம் முளைக்குது, வர பாட்டிக்குது, கல்யாணம் முடியுமா இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா இதுலதான் என்ன ஆகுது, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இஃப் யூ ஆர் ரிச், இஃப் யூ ஆர் வெரி ஃபார்வர்ட், ரொம்ப லிபரல் ஃபேமிலிலாம் யூ கோ டு கைனகாலஜிஸ்ட். மற்றபடி இந்த சோசியாலஜி படி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றது வந்து பெண்களும் இந்த புவர் பீப்புளும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது ரொம்ப லேட்டா தான் வரும். லேட்டா வர்றப்ப சில நேரம் என்ன ஆக முடியல, கெஸ் பண்ண முடியும்னா அட்வான்ஸ் ஆயிருது டிசீஸ். என்ன இந்த பக்கம் அகாந்தோசிஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிருது, குழந்தையே அது நம்ம ட்ரில் பண்ண முதல்ல மெட்ஃபார்மின் லைஃப் ஸ்டைல்ல போற டிசீஸ் என்ன ஆயிருது, போய் IVF பண்ண வேண்டியது இருக்கு, வேற ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டியது, லேசர் ஆகுது, அப்படிலாம் ஆகுறப்ப எக்ஸ்பென்ஸ் ஆகுது. எல்லாராலையும் முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போனா வீட்டை கொண்டு வந்து கொடுங்க. சரியா? அப்ப கடன் வாங்கி அதனால என்ன ஆயிருது, தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் புவர் லைஃப் ஆயிருது. இதுல வாழ்க்கை தரம் என்ன ஆயிருது. சோ இது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை பார்த்துட்டோம். இதை வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஹிஸ்டரி. ஃபேமிலியில யாருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா எவ்ரி கேர்ள் இந்த ரீப்ரொடக்டிவ் தே ஷுட் ஹேவ் a history.
லேடி டாக்டர், a lady doctor who knows you well. பக்கத்துல அத்தையோ இப்ப அப்பா அம்மாட்ட சில விஷயம் சொல்ல மாட்டோம், மாமா அத்தைகிட்ட சொல்ற மாதிரி you should have a good family physician or a lady doctor who knows about your menstrual cycle and who knows you much better. ஏன்னா அப்ப அவங்க கிட்ட போய் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட்ல என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். என்ன இன்னும் அதை விட்டு போனோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு பிளட் சுகரோ ஒரு ஹீமோகுளோபு ஒரு என்னது இன்சுலின் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல எக்ஸாமின் பண்ணாலே ஆப்வியஸா தெரிஞ்சு போயிடும். அந்த அக்காந்தோசிஸ் நிக்ரேன்ஸ் இருக்கலாம், சில நேரம் ஸ்ட்ரைன் கேள்விப்பட்டிருப்பாப்லையா, ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னு சொல்லுவோம். சரியா, அதுவும் டிஸ்ஃபிகரிங் தான். எப்படி இந்த மீசை அக்காந்தோசிஸ்னா கருப்பு கலர்ல பார்த்தோம் அப்படின்னா கழுத்துக்கு பின்னாடி இந்த ஆக்சில்லா இதெல்லாம் வெல்வெட்டி பிக்மெண்டேஷன் நாங்க சொல்லுவோம். அது இப்போ ஏதோ போட்டோல கூட இதுல போட்டுக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். மீசம் பொழச்சா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டுன்னு அர்த்தம். பீரியட்ஸ் ஸ்டாப் ஆச்சுதா வரமாட்டேங்குதான்னா ஒரு ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது அல்ட்ராசவுண்ட் வச்சு பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பிளட் டெஸ்ட். அதான் நான் சொல்றேன், நல்ல எண்டோக்ரைனாலஜி பண்ணிருந்தாங்கன்னா அந்த ஹார்மோனல் ப்ரோலாக்டினோ டெஸ்டோஸ்டெரானோ ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் within 1000 rupees or 2000 rupees you will get a clear cut picture. மேனேஜ்மெண்ட் அதை விட வாட் இஸ் P4 ஹார்மோன் டாக்டர்? E2 P4 LH இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் இருக்கு, இதுக்கு வந்து இதுல DHEA அந்த மாதிரி எல்லாம் ஆண்ட்ரோசன் டைரோன் இதெல்லாம் கொஞ்சம் சப்டைப், இந்த ஐயங்காரங்கிறான் அந்த மாதிரி சப்டைப். நம்ம வந்து இதை பத்தி we don't want to complex. பட் யாருக்காவது வந்து ஏதாவது உங்களுக்கு if you have any doubts, if you come out with a definite thing னா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குன்னே ரீப்ரொடக்டிவ் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க, நம்ம we can get clarification. பட் வெரி சிம்பிளா என்ன ஆகுதுன்னா ஆண்ட்ரோஜன் லெவல் அந்த மேல் ஹார்மோன் லெவல் வந்து ஹையா இருக்கு. சரியா, அதனால தான் அந்த LH FSH ரேஷியோ ஆல்டர் ஆகுது. இன்னும் கொஞ்சம் போனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ரோலாக்டின் லெவல் ஜாஸ்தியா இருக்குது. இது தெரிஞ்சா நமக்கு போதும். பிளட் சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பட் சிம்பிள் மெஷர்மெண்ட், ஹைட் வெயிட் ஒரு டேப் வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஹிடன் திங். ஏன் இதை வந்து பட்டாம்பூச்சிகளோட ஹிடன் அஜெண்டாங்கிறதுனா சைக்காலஜி ஆஃப் திஸ் டிசீஸ் இஸ் வெரி 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 என்ன டிஸ்ட்ரெஸ்ஸிங். சரியா, இந்த டிஸ்பிகரிங் இந்த பீரியட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெண்மையின் அடையாளம். சரியா, நமக்கு பீரியட் சரியா வர மாட்டேங்குது, திடீர்னு என்ன ஆகுது, மீசை முளைக்குது. என்ன கல்யாணம் டேட்டிங் கூட சில நேரம் என்ன ஆகலாம், இட் மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஆஸ் யூ செட், இன்னொரு பக்கம் யூ மே பிகம் ப்ரே ஃபார் அனதர், யாராவது ஏமாத்திட்டு கூட ஆல் தீஸ் திங்ஸ் புட் இன் ஆல்ரெடியே பெண்களுக்கே வந்து துன்பம் என்றும் ஆணுக்கல்ல அப்படின்னு சொல்றோம். ஆண்களுக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் என்ன சொல்றோம், பெண்களுக்கு தான் வந்து துன்பம் ஜாஸ்தி அப்படின்னா ஆங்ஸைட்டி. ஐயோ பீரியட் வந்துருமா, ஏன்னா யாராவது பக்கத்துல யாராவது பார்த்து அம்மா பார்க்கலாம், இல்ல ஊர்ல ஃபாரின்ல இருந்தாங்கன்னா என்னடா பிள்ளை படிக்க வச்சிருக்கும் பீரியட் வரல, அவங்க என்ன நினைப்பாங்க, they may not know what is happening. சரியா, பீரியட்ஸ் வராம இருக்கலாம், இல்ல கல்யாணம் முடியாம இருக்கலாம், இல்ல இதனால ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். இன்னும் கொஞ்சம் போனோம் அப்படின்னா ஈட்டிங் டிசார்டர் இவங்களுக்கு எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்க. சரியா, அந்த ஆல்டர்டு பெர்செப்ஷன் அபவுட் தேர் ஓன் பாடி இமேஜ் என்ன இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிருது, அட் தி வர்ஸ்ட் சூசைடல் டெண்டன்சி கூட வரலாம். என்ன இதுலயும் இந்த சூசைட்லயே நாங்க என்ன சொல்லுவோம், மேல் எல்லாம் சூசைட் பண்ணோம்னா பிளான் பண்ணி ஃபேன்ல தூக்கி செத்து போயிடும். இந்த உமன் சம்டைம்ஸ் கொண்டு போய் அங்க போய் வயர்ல வைக்க போகும், ஃபியூட்டைல் அட்டெம்ப்ட் ஆகிரும். அப்ப எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பொண்ணுக்கு அதான் லூஸ் கலதா அப்படின்னு சொல்லி, இல்ல கையில என்னத்தையாவது இது பண்ணி they will try to self immolate or self harm but they were not successful. அப்ப அது என்ன ஆயிருது, இமேஜ். சோ இந்த மாதிரி இது வந்து சின்ன பிரச்சனை வந்து என்ன ஆயிருது, that is why we want the women to get along. என்ன இது ஸ்கூல்ல எல்லாம் வச்சு, this is again it's a social problem, it's a communal problem. இதை வந்து யங் ஏஜ்ல என்ன பண்ணலாம், டேக்கிள் பண்ணலாம். நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. ஃபுட்டை வந்து ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கோஆப் இது மாதிரி வச்சு ஆஸ் them to eat good food. ஸ்கூல்லே என்ன பண்ணலாம், நல்ல ஸ்கூல்ல கவுன்சிலர் வைக்கலாம், இல்ல பேரண்டல் ஒரு எல்லா அசோசியேஷன்ல வச்சு they can pay weekly once ஒரு கவுன்சிலரோ ஒரு நர்ஸோ இல்ல ஒரு ஜெனரல் பிராக்டிஷனோ இன்னும் நல்லா போன இன்டர்னல் ஒரு கைனகாலஜிஸ்டோ வந்து அப்படியே கேன் ஈஸிலி அர்லி. இப்ப நான் சொன்ன இந்த டயபெட்டிஸ் எல்லாம் 5 வருஷம் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த PCOS அர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா எவ்ரிபடி இப்ப ஜிடிஎம்லாம் வந்து என்ன பண்றோம், எல்லாரையும் ஸ்கிரீன் பண்றோம். அதே மாதிரி we will put this preventive plan for everybody. அதுவும் 15%, இதுவும் 10% இருக்கு. every girl should have a nutritional program. இன்னைக்கு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, புரோட்டீன் நாங்க வந்து நூன் மீல் ஸ்கீம் போடுற போறோம், அம்மா கேண்டீன் இதெல்லாம் கூட NGO கொடுக்கும். குட். என்ன அப்ப என்ன பண்ணணும், கலோரி பார்க்கணும், என்ன புரோட்டீன் வைக்கணும், ஃபைபர் வைக்கணும், லோ கார்ப் லோ ஃபேட் ஹை என்ன சொல்றது, அந்த நாங்க GI கார்போஹைட்ரேட் வந்து ஹை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் GI இந்த மாதிரி வந்து நல்ல நியூட்ரிஷன் இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு சயின்டிபிக்கா இதை கமர்ஷியலாவே ஆயிருது. டெண்டர் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒண்ணு கொடுக்குறோங்கிறது the government can act much better. இப்ப வந்து the DME is a lady,
என்ன வைஸ் சான்சலர் மே பிகம் a லேடி, என்ன there is another டாக்டர் உமா, இந்த மாதிரி பாலிசி மேக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், we have to empower them, let them do their own work. இந்த டெண்டர் கிண்டர்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல NGO கொடுத்து நல்ல ஃபுட் கொடுத்தாலே என்ன ஆயிரும், தமிழ்நாடு will become the real leader in health care. இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம வேன் பண்றோம். ரியல் ஹெல்த்னா என்னது, we don't spend much for health, so invest in preventive care. அப்படினாலே நல்ல ஹெல்த், ஒரு ஸ்விம்மிங் பூல் எல்லா ஸ்கூல்லயும் கட்டலாம், இல்ல கம்யூனிட்டி ஸ்விம்மிங் பூல் கொடுக்கலாம். அகைன் நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்றோம், இந்த சிங்கப்பெண் என்னதான் இருந்தாலும் இந்த சிங்கப்பெண் வர்றதுக்கு முன்னாடியே யூ ஹேவ் என்னது கராத்தே கிளாஸ் சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன இனிஷியேட்டிவ் will make the society a healthy society. Real health is wealth. சரியா? That kind of thing we'll have to aim, that is achievable. சரியா? What else? சோ பிசிஓஎஸ் இருந்தா வந்து குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை? எக்ஸலென்ட். அதாவது பிசிஓஎஸ் இருந்தா அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சில மிஸ்கேரேஜ் அபார்ஷன் வரலாம், குழந்தை பெத்துக்கிற இன்ஃபர்டிலிட்டி வரலாம். அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை எப்படி இருக்கலாம், ஜிடிஎம் இந்த மாதிரி வந்து குழந்தையே என்ன பண்ணலாம், குண்டா இருக்கலாம், அம்மாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம். இந்த பையனுக்கே என்ன பண்றாங்க அப்படின்னா ஐக்யூ கம்மியா இருக்குங்கிறான். இப்ப நம்ம எல்லாமே எதுக்காக இது பண்றோம், நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது ரொம்ப விலைக்கு வாங்குற மாதிரி. நாளைக்கு சொசைட்டில எல்லாம் குண்டு குண்டா பிள்ளைங்க பிறந்து ஐக்யூ கம்மியா இருந்தா வாட் கைண்ட் ஆஃப் சொசைட்டி வில் பி, நார்த் கொரியா மாதிரி ஆயிடக்கூடாது. சரியா? சோ அகைன் இதோட இம்ப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னா, that is why we said that if you invest in women's health, you will get much more, the entire society will become women இல்லாம என்ன வராது, அடுத்த ஜெனரேஷன் ஆம்பளை வர மாட்டான். சரியா? that is why I am telling you, whether you like women or not, whether women are kind or women are good, we need women for the future. That is why we want people to have invest in healthcare, women's health. Again உமன் தான் ரியல் கேர். இன்னைக்கு என்னதான் ஆச்சுனாலும் பையன் கூட வரமாட்டேங்கிறான், அந்த பொண்ணு வர மாதிரினா கூட மாப்பிள்ளை விட மாட்டானா கூட பரமாத அனுப்பிச்சு வைக்குது. ஸோ விமென் வந்து நம்ம விமென்ஸ் ஹெல்த் இஸ் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். இதை வந்து எம்ஜிஆர் எல்லாம் வந்து விமென் தான் ஓட்டு போட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி எண்டோக்ரைன் டிபார்ட்மெண்ட்லாம் வைங்க. என்ன ஒரு பிசிஓடிக்குன்னு ஒரு இன்னைக்கு எந்த கார்பரேட் ஆஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு பிசிஓடிக்குன்னு யாரும் கிளினிக் வைக்கிற கிடையாது, மெனோபாஸ் கிளினிக் இதெல்லாம் வைக்க இப்போ எப்படி இந்த ஃப்ரீ பஸ் கொடுத்தா என்ன சொல்றாங்க, விமென்கெல்லாம் வந்து ஃப்ரீயா அவங்க ஒர்க் பண்ண it is really thing very simple தான். அவங்க எல்லாரும் they very happy, they travel and they earn, they look after themselves. அதே மாதிரி women's healthக்கு இன்னும் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா our economy will, real growth will be there, and more than that the community will become very happy and healthy and safe. That should be our, அதுதான் வந்து utopian dream னு சொல்லுவோம். That is very possible. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாட்டா கூட again ஒரு 50% of the women ஃபாலோ பண்ணாலே நமக்கு சக்சஸ் தான். சரியா? so what else? So let me last but not the least என்ன அப்படின்னா, இது ஏன் இந்த பிசிஓடியை வந்து பிஎம்ஓ மாத்துறாங்க அப்படின்னா, இது வந்து முதல்ல என்ன நினைச்சிட்டு இருந்தோம், 18 வயசுல இருந்து 28 வயசு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல தான் இது வருது, ஓவரியோட. இப்ப என்ன சொல்றாங்க, இது மெட்டபாலிக் டிசார்டர், ஹார்மோனல் டிசார்டர் வந்து மெட்டபாலிக் டிசார்டரா, இது கார்டியோவாஸ்குலர், இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது, ஹார்ட் அட்டாக் 4 டைம் மோர் வருது, இவங்க டயபிட்டிஸ் வருது, இந்த ஸ்ட்ரோக் வருது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப கேன்சர் வருது அப்படிங்க. சரியா? சோ அதனால இதை வந்து நம்ம விளையாட்டு டேக்கிள். இந்த 3 இது என்னன்னா, நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மைண்ட் தான் பிக்கஸ்ட் ஆர்கன் அப்படிமோ சைக்காட்ரிஸ்ட். சரியா? எங்க கிட்ட வந்தா நாங்க ஃபேக்ட் தான் பிக்கஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி எல்லா பிக்கஸ்ட் ஆர்கனே இது வந்து என்ன பண்ணுது, இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. சரியா? so this is a global problem, this is a global problem, this is geographically as well as the whole women, the whole body is affect பண்றதுனால this requires much attention, it requires awareness, it requires preventive measures. சரியா?